நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணி கத்திரிக்காவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக பிரியாணி கூட அல்டிமேட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை அதிகம் சேர்த்துடக்கூடாது. நிலக்கடலை அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வராது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன சைஸில் 3 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கிரேவியோட கலர் நல்லா கிடைக்கணும்னா வெள்ளை எள் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன சைஸ் கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. கத்திரிக்காய்களை நம்ம நடுவில் கிராஸ் போல் கட் பண்ணிவிட்டு முழுசாக தான் சேர்க்க போகிறோம். இந்த பகுதியை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. கிராஸ் போட்டுட்டு இதில் உள்ள பூச்சி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஈஸியாக தெரிஞ்சிடும். பூச்சி இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ண வேண்டாம். இதே போல் மீதி இருக்க எல்லா கத்திரிக்காய்களையும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய்களை இதில் தான் வதக்கி எடுக்க போகிறோம். கத்திரிக்காய்களை தண்ணியில் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளவே நீங்கள் கத்திரிக்காய்களை உள்ளே சேர்த்துருங்க. அப்போ அது தெறிக்காமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தெறிக்கும். இப்போ பாருங்கள், சலசலன்னு சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வைக்கும்போது மொத்தமாக நம்மளுக்கு இது 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இப்போது எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிரேவி. இதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். ஆனால் இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் பாதி எண்ணெயை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா புரிய விடுங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் சேர்த்து ஏற்கனவே அரைச்சிருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நிறைய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கிரேவி கன்சிஸ்டன்சி பொறுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை அலசி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா வெந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய்கள், அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு
மறுபடிக்கும் கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கத்திரிக்காய்களை நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே போதும். கரெக்டாக கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளிவந்திருக்கு. இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை நீங்கள் பிரியாணி கூட மட்டும் இல்லை, எந்த வெரைட்டி ரைஸ் கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ஈவன் இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி கத்திரிக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.